அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் டிசம்பர் 11ஆம் நாளுடைய சிறப்புகள்ங்க. டிசம்பர் 11 என்று சொன்ன உடனே அனைவருக்கும் ஞாபகத்திற்கு வருவது மகாகவி பாரதியார் அவர்களுடைய பிறந்த தினம். 1882ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது. சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, அறம் பாட வந்த அறிஞர், மரம் பாட வந்த மறவன் என்று பாரதிதாசனால் புகழப்பட்டவர் நம்முடைய மகாகவி பாரதியார் அவர்கள். தமிழர், தமிழர் நலன், இந்தியா விடுதலை, பெண் விடுதலை, சாதி மறுப்பு தொடர்பாக பல கவிதைகளை வெளியிட்டவர். அவருடைய அந்த பாடல்களை கேட்கும் போதெல்லாம் நமக்கே உணர்வு பூர்வமாக பல உணர்ச்சிகள் எழும் என்பது நிதர்சனமான ஒரு உண்மைங்க. இவருடைய பாடல்களை வெளியிட்டவர் யாரு அப்படின்னா கிருஷ்ணசாமி பிள்ளை அவர்கள் தான். இவருடைய பாடல்களை முதலாக வெளியிட்டார். மக்களுக்கு இவருடைய பாடல்களை கொண்டு சென்றவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லையப்பர் அவர்கள் தான் மக்களிடையே இவர் பாடல்களை கொண்டு சென்றவர். சின்னசாமி சுப்பிரமணிய பாரதி அப்படின்னு சொல்லும்போது அந்த பாரதிங்கிற பட்டம் இளம் வயதிலேயே கவிஞர்களை, அதாவது பல கவிதைகளை இயற்றுவதில் வல்லவராக விளங்கியதால் அவருக்கு அந்த பாரதி என்ற அந்த பட்டம் கிடைத்தது. அதாவது சரஸ்வதி என்று சொன்னால் கலைமகள் என்பது பொருள் எப்படியோ, அதே போல பாரதி சரஸ்வதி இரண்டிற்குமே கலைமகள் என்பதுதான் பொருள் என்பதுதாங்க நிதர்சனமான ஒரு உண்மை. இப்படி நம்முடைய பாரதி அவர்களை பற்றி சொல்லும் போது உணர்ச்சி மிகு பாடல்கள் என்று சொன்னோம் அப்படின்னா, தேடி சோறு தினம் தின்று பல சிறு செயல்கள் பேசி மனம் வாட துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி பல வேடிக்கை மனிதர்களை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. அந்த வரிகளை கேட்கும் போது நமக்குள்ளே ஆழமான உணர்ச்சிகள் வருங்க. அது மட்டுமல்ல, அக்னி குஞ்சொன்று கண்டேன், அது ஆங்கோரு காட்டில் ஒரு பொந்திலை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்னும் உண்டோ, தத்தரிகிட தத்தரிகிட தித்தோம்னார் பாரதி. இந்த மாதிரியான வரிகளை கேட்கும் போது நம்மிடையே உள்ளூர உணர்வுகள் வருங்க. தமிழுக்காக இவரை ஏற்றிய பாடல்கள் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கவிஞர்களுமே பார்த்தீங்கன்னா மரபு இலக்கணப்படி எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்ற அந்த மரபு இலக்கணப்படி கவிதைகளை எழுதினார்கள்ங்க. ஆனால் அதை உடர்த்தி எறிந்தவர் யாரு அப்படின்னா பாரதியார் அவர்கள். உரைநடை வழியில் கவிதைகளை எழுதியவர். அதாவது அமெரிக்க கவிஞர் வாட் மில்டன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா புது கவிதைகளில் புதுமை படைத்தவருங்க. அப்படி அவருடைய வழியில் உரைநடையில் அனைவரும் எளிதாக அந்த கவிதை வரிகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எழுதியவர் தாங்க நம்முடைய பாரதியார் அவர்கள். அதே பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த வரிகள் சொல்லும் போது தமிழுக்காக அவர் சொன்னவர், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் அப்படின்னு சொன்னார். செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்ப தென் பாயுது காதினிலே என்று நமக்கெல்லாம் எளிய வழியில் கவிதைகளை கொடுத்தவர் நம்முடைய பாரதியார் அவர்கள். அது மட்டுமல்ல, விடுதலை 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 அந்த பாட்டை கேட்டோம் அப்படின்னா அதே அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அப்படி அந்த பாடல் வரிகளை கேட்கும்போது அந்த உணர்ச்சிகள் தானாகவே எழுங்க. வறுமையில் மிக வறுமையால் பாரதியார் அவர்கள் வாடிய போதும் கூட தனி மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம்னு சொன்னார் பாரதி அவர்கள். அதாவது காக்கை குருவிகள்லாம் அவங்க வீட்டில் இருக்கும்போது இவரே பசியில வாடுறார். எட்டயபுரம் மன்னருக்கு வறுமையை போக்குவதற்கு வழிவகுக்க வேண்டும் என்று சொல்லி கடிதம் எழுதும்போது கூட தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வேளைக்கு இருக்கக்கூடிய அந்த குறைந்த அந்த அரிசியை கூட காக்கை குருவிகளுக்கு வாரி இறைத்தவர் தான் நம்முடைய பாரதியார் அவர்கள்ங்க. இவர் பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம், பகவத்கீதை இவர் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தமிழில் மொழிபெயர்த்தவருங்க. இவர் ஆங்கிலம், ஹிந்தி, பிரான்சியம் என்ற பல மொழிகளை கற்று தேர்ந்தவரில் வல்லவர். 1919ஆம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்னைக்கு இவர் வரும்போது ராஜாஜி வீட்டில் காந்தி அவர்கள் இருக்கிறார். அப்போது பாரதியார் அவர்கள் காந்தியடிகளை சந்தித்து பேசிய அதிசய நிகழ்வும் நடந்ததுங்க. அந்த 3 பேரும், அதாவது பாரதியார் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய காலகட்டத்தில் வ.உ. சிதம்பரனார், அதே மாதிரி உ.வே. சாமிநாத ஐயர் இவர்கள்லாம் வாழ்ந்த காலகட்டங்க. பாலகங்காதர் திலகர் வாழ்ந்த காலகட்டம்ங்க. தன்னுடைய அரசியல் குருவாக திலகர் அவர்களை கருதினார். தன்னுடைய ஞான குருவாக விவேகானந்தரின் சீடரான நிவேதிதை அவர்களை கருதினார் பாரதியார் அவர்களுங்க. இப்படி நம்முடைய விடுதலைக்காகவும் பெண் விடுதலைக்காகவும் சாதி மறுப்பிற்காகவும் பல கட்டுரைகளையும் கவிதைகளையும் எழுதிய மகாகவி பாரதியார் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த டிசம்பர் 11ஆம் நாள். மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.